நம்ம இப்போ பாஸ்தா பண்ண போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா டொமேட்டோ, க்ரீன் சில்லி, அப்புறம் ஆனியனு, அப்புறம் தட்டி வச்ச கார்லிக்கு, பூண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா தட்டி வச்சுக்கணும். தட்டி வச்சோன்னா இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ண போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணுங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் காயணும். அது கொஞ்சம் காயணும் நல்லா ரைட்டாக. காஞ்ச பிறகு லோ ஃப்ளேமில் வைங்க. ஒரு எக்கு, உங்களோட இஷ்டங்க. 1 2 3 எக்கு. அதில் கொஞ்சோண்டு உப்பு தூவிக்கணும். தூவிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அது நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சுக்கணும். கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நான் மெயினாக பண்ணுறதே எங்கள் பசங்களுக்கோசரம் தான். அவங்க லைக் பண்ணி ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு வெரைட்டியாக செஞ்சால் தானே சாப்பிட போகிறாங்க, இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. மெயின்லி இந்த பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு டைம் நான் வீட்டில் அந்த மாதிரி இப்போது கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி இருக்காது, ஏதோ ஒன்று இல்லாத போயிடும். அதுக்கோசரம் நம்ம எக்கு வீட்டிலே வச்சுக்கணும்னா ஈஸியாக ஏதாவது ஒன்று செய்யலாம் பசங்களுக்கு. இதில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஃபுல்லு ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஆக்சுவல் ஃப்ரை நல்லா இந்த எக்கை ஒரு பொடி மாஸ் லெவலுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இதில் ஒரு கிண்ணத்தில் எடுத்து இந்த செப்பரேட்டாக வச்சுக்கணும். செப்பரேட்டாக இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு திருப்பியும் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு இப்படி வச்சுடுங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். வெங்காயத்தை
ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு எக்கில் போட்டுருக்குறோம், அதனால கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் போட்டு சாப்பிட்றோம். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, எண்ணெய் கம்மி பண்ணிட்டு இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். எவ்வளோ ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட் வருங்க. எந்த பதார்த்தமும் அப்படி தாங்க, நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி இருங்க. அது நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகிட்ட பிறகு க்ரீன் சில்லி போட்டுருங்க. மிளகா, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருந்தேன்ல கார்லிக்கு, பூண்டு ஒன்று பாதியமாக அரைச்சிருந்த நல்லா வதக்குங்க. போட்டு எவ்வளோ வதக்கணுமோ அவ்வளோ வதக்குங்க. நல்லா வதக்குங்க, ஏன்னா அந்த பூண்டு வாசனை போகணும். சில பேருக்கு பிடிக்காது இல்லைங்களா, அதனால அந்த பூண்டு வாசனை நல்லா போடும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், நல்லா வதக்குங்க. நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் நிறைய சாப்பிடுவோங்க, அதனால நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். அப்புறம் இது டொமேட்டோ கொஞ்சம் போடுங்க. டொமேட்டோ போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கணும் டொமேட்டோ போட்டு. அப்புறம் இந்த முட்டையும் கொஞ்சம் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். அதுலேயே அந்த மசாலா பிடிக்கணும் இல்லைங்களா, அதனால் இந்த முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு யாமி டெலிஷியஸ் பாஸ்தா ரெடி. நான் அவ்வளோவா கலர் சேர்க்கணும், ஏன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்காது எல்லோ டர்மரிக் நிறைய போடுறது, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். சூப்பர் டெலிஷியஸாக சாப்பிட்றேன். உங்களுக்கு கண்டி இப்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது சாரி காரம் கம்மியாக இருக்குதுன்னா கொஞ்சம் மிளகா தூள். காரம் சாப்பிட்றவங்க போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல். ஆனால் அந்த ஒயிட் க்ரீன் சில்லி போட்டதே போதும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிடுவா.
அவருக்கு லஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி இதுதான் சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கும் சாப்பிடுவாங்க, டின்னருக்கும் சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமான, ஆனால் நான் அப்படி கொடுக்க மாட்டேன், வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுப்பேன். Yummy, delicious pasta. எங்கள் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரு, நாங்கள் 3 பேர் சாப்பிடலாம். அவ்வளோ அளவு பாஸ்தா டெடிகேட்டடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.